ஹாய் வணக்கம். சென்ற பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ், கனவா மீன் வறுவல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சட்டியில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். உப்பை போட்டு ஜெல்லி ஃபிஷ் கனவாவை இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சுக்கணும். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். வெந்தானா வடிகட்டிக்கணும். ஸ்டார் ஃபிஷ் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். கனவா மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஒரு தக்காளியும் வெங்காயம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருஞ்சீரகம் தாளிக்க, கருவேப்பிலை இதில் போட்டிருக்கேன். கருவேப்பிலை எண்ணெய் ஊற்றிக்கணும். பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு சிறப்பாக வறுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் வெங்காயத்தை அரைச்சி போட்டுக்கணும். தக்காளியை போட்டுக்கணும். குழம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம். இப்போ வெந்த கனவாவை அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோமா, அதில் போட்டுடணும். போட்டு உப்பை போட்டுடணும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம்மா, உப்பு போட்டு தானே வேக வச்சோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பை போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் வெந்தோன்னா தேங்காய் முடியை அரைச்சி ஊற்றிக்கணும். கனவா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றணும். கனவா மீனோட ரெசிபி என் சேனலில் பாருங்கள். கனவா மீன் ரெடி ஆகிட்டுங்க. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதம், மோர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம். இது இன்னும் கொஞ்சம் முருக விட்டால் இன்னும் சூப்பராகும். இது தொக்கு மாதிரி பரட்டியாச்சு.